ஆலு பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு உருளைக்கிழங்க தண்ணியில் வேக வச்சுட்டு கோதுமை மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவை திரட்டிட்டு அதை 2 பக்கமாக திரட்டிட்டு அதில் நடுவில் அந்த உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். சூடான தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பக்கமும் போட்டு ரோஸ்ட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு தயிரோடு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.